எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டுக்கோங்க, ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, லான் உல்ஃப் அதான் விளாட போகிறோம். லான் உல்ஃப்னாலே தெரியுமா, பறக்க விட்றது. லான் உல்ஃப் பண்ணிங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது நாங்கள் டிஃபீட் ஆகிடுமா விக்டோரி ஆகிட்டுமான்னு நீங்கள் தான் அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, சரி இருங்க, எல்லாம் வெயிட் பண்ணுங்க. பாசமாக சரி சாடு நம்ம சரி என்ன சொல்லுவாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம லான் உல்ஃப் தான் போட போகிறோம். எங்கடா லான் உல்ஃப்லாம் அதான் இங்கே இருக்குது. ஓகே எஸ் காய்ஸ். ஓகே காய்ஸ், ஓகே சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இங்கேந்தி ஷார்ட்டு போடுறதுக்கு தான் நம்ம இந்த கன்னை வாங்கிடுவோம். அப்படியே ஓகே, அவ்வளோதான். அவனை கரெக்டாக ஏன் வைக்கணும். வச்சோட்டுங்க கரெக்டாக வச்சுருவோம் போல நம்மளை. சரி சொல்லிட்டு அடுத்த ரவுண்ட் வாடா பார்த்துக்கலாம். கரெக்டாக அவங்கள ஏன் வைக்கணும். வேணாம் பக்கத்துலேயே போயிடலாம். ஓகே, அவன் வந்துடுவான்னு நினைக்கிறேன். ஆமாம் வரான். இன்னும் ஒரே ஒரு அடிச்சா கொடுத்துருவான். சரி இந்த ரவுண்ட் ஓகே. சரி ஓகே தான். சரி அடுத்த ரவுண்டில் பார்த்துக்குவோம். ஓகேங்களா? அடுத்த ரவுண்டில் பார்த்துக்குவோம். இதுதான் அடுத்த ரவுண்டு. ஓகே, பரவாயில்ல இருங்க. நான் நூறு தான், ஆனால் கொஞ்சம் கூடு ரெண்டுமே போடுங்க. ரெண்டுமே நினைப்பாங்க. இன்னொரு சொல்லுவாங்களே சரி சொல்லிட்டு இப்படியே பிடிச்சிட்டேன். இப்படிதான் இருப்பான்னு அவன் கண்டிப்பாக எடுத்து வைக்குவான். நம்மக்கிட்ட ஹெல்த் இருக்குல்ல. வச்சோம் உய்ய தண்டனக்கா ஃபார்ம். உய்ய தண்டனக்கா ஃபார்ம். திருப்பியும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் போயிட்டுருக்கேன். இந்த ரவுண்டு அடிப்போமான்னு பார்ப்போம். கீழே தான் நின்று இருக்காங்க. போட்டாங்க. சரி பரவாயில்ல. சரி இந்த ரவுண்டில் இது வந்து நம்ம ரவுண்டு. நம்ம வந்து இதில் ஒரே ஒரு கன் மட்டும் தான் எடுக்கணும். ஏன்னா அவன் வந்து சாவட்டி அடிக்கிறான். இந்த கன்னை வச்சு அடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? பார்ப்போம். சரி பார்ப்போம். ஓகே, அடிக்க வரான்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த கன்னை வச்சு தூரத்துலேயே அடிக்கவும் முடியாது. ஐயோ போட்டாங்க. பரவாயில்ல, 5 வந்தாங்க போக முடியும். சரி பரவாயில்ல வெயிட் பண்ணுங்க. போட பார்க்குறேன் எப்படியாச்சும். ஏன்னா நம்மகிட்ட சுத்தமாக ஹெல்த் கிடையாது. ஹெல்த் இல்லை கூட. ரெட் டாட்டு 200. ஓகே, இப்போ பாருங்க. சரி பண்ணுவோம். இப்போ சரி அவன் எங்கே இருக்கான்னு முதல் பார்த்துக்குவோம். அவன் எங்கே இருக்கானே தெரியலையே. வரான் பார்த்தீங்களா? ஃபுல் ஹெல்த் வச்சுக்கோங்கள. அவனுக்கும் ஹெல்த்து குறைஞ்சிருக்கான். வந்துட்டாங்க போட்டாங்க. சரி டிஃபீட்டு. இதெல்லாம் சரி வராதுங்க. எலிமினேட்டர். நம்மளை எலிமினேட்டரில் போட்டுருவீங்களா? எலிமினேட்டர்
எலிமினேட்டர்னா என்னது தெரியலையே. 1 கில் தான் அடிச்சிருக்கோம். ஓ நம்ம எலிமினேஷன் போயிடுச்சுக்கோங்க. ஓகே பரவாயில்ல, நம்ம பிளாக் லிஸ்ட்டில் போட்டுட்டாங்க. சரி சரியே, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு எப்படி சொல்கிறது, யாரையாச்சும் கூட்டிக்கணும் போது வந்தாக்கா அவனை க்ளாஸ் பண்ணுவோமா வரானே பார்ப்போம். கண்டிப்பாக எனக்கு தெரியும் வரமாட்டாங்கன்னு. இவனாச்சும் வரானே பார்க்கலாம். ஓகே 2 பேரில் யாருமே வரமாட்டாங்க. அதனால் நம்ம வந்து இந்த டூ விசஸ் போட்டுக்கலாம். விஸ் போட்டு போனோம்னா 2 பேர் வந்துடுவாங்க. நமக்கு பக்கத்தில் ஒருத்தன் இருப்பான், அவனை வந்து நம்ம வச்சு விளையாட முடியும். நீங்கள் இங்கே தானே இருப்பான்? அது இருக்காங்க. இதில் யார் பண்ணுறா? இவன் பேர் எம்சி. நான் ஊய் சிரிக்கிறவங்க போடுறான் பாருங்க பாவி. டேய் ஓகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுக்கிட்டு, ஓ இவன் எங்கேயே நிற்பானா இப்படி வராங்க மேலே ஏறி நம்ம எழுத்து ஏற்றிடுவோம். ஆனால் அந்த ரோல் பின்னால் தான் மறைஞ்சிருக்கேன். சிரிப்பா போட்டு தெரியாது கீழே வச்சேன் தெரியல யாருக்கிட்ட, என்கிட்ட இல்லா ப்ரோ. 2 பத்தியே நான் தான் ப்ரோ போட்டேன். என்ன ப்ரோ போட்டு தண்ணி. ஓ அந்த கண்ணத்துக்கு போகணும், அந்த கண்ணத்துக்கு போகண்டா. வாடா வாடா எங்கடா இல்லை திரும்பியோ வாட்டு. ஓ போட்டாங்களா, சரி போட்டான். நம்ம அமௌண்ட்டை போட்டுருவோம். ஓகே நம்ம வந்து பேசிட்டோம். 1வது ரவுண்டில் தான் தோட்டு போகலாம். ஆனால் 2வது ரவுண்டில் தோத்தே போக மாட்டோம். எம்சி நான். ஓகே இவன் தான். என்னடா இந்த கணத்து இருக்கான். இந்த கண்ணு என்ன கண்ணு? சொற்கண்ணு. 2 பேர் இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஒருத்தாங்கன்னா நல்லா அடிக்க முடியல. அப்படியே போட்டான் சாவுடா எப்படி சாவுடா. ஓகே நம்ம போட்டோம். ஓகேங்களா நம்ம போட்டாச்சு. இனிமேல் நம்புவீங்களா நான் நோபில்லைன்னு. எனக்கு ஸ்குவாடாக இருந்தால் எனக்கு பிடிக்கும். ஒருத்தர் ஸ்குவாடாக இருந்தால் கூட எனக்கு பிடிக்கும். அது எனக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி ஸ்குவாடாக விளையாடுறதுக்கு. போட்டான் அவன்கிட்ட எமௌண்ட்டே இல்லை போய் அவனுங்கிட்ட நூ போல. சரி அடுத்து யாருக்கு எனிமிட்டனு. சரி நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருப்போம்னு சொல்லிட்டு நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். ஓகே என்னடா பேண்ட்டு பாருங்களேன். அட பேண்ட்டை கண்டுக்க மாட்டியாடா, அவனை வச்சுக்கிறேன். ஓ போட்டாங்களா எனக்கு இந்த ஹீரோவை இங்கடாங்க பாவி போட்டாங்க 2 பேர்னால. இங்கே பரவாயில்ல ஆடிக்கிட்டு இருக்கான். இனிமே முடியாது. இந்த நம்ம பாஸ் கூட போவோம். ஏன்னா நம்ம பாஸ் நம்ம அடித்தாதான் முடியும். ஆளக்காரங்க அங்கே இருக்காது செட்டப் பண்ண அவுட்டிங்க. ஓய் அவங்க அடித்தா வந்து ரத்தம் குறைஞ்சி சுற்றுறாங்க. இந்த கண்ணில் அவங்க ப்ரோ அண்ணா தான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம டேர்னில் நம்ம எப்போவுமே என்ன கண் எடுப்போம், இந்த கண்ணு தானே. அடுத்து
இது என்ன சொல்லுவாங்க ப்ரோன் என்ன சொல்லுவாங்க ப்ரோசோன் இருப்போம் அவ்வளோதான். அவங்ககிட்ட இது இல்லைங்க ஸ்கின்னு நம்ம பார்க்குற மிஷின்ல நல்லா வச்சுருவாங்க நல்லா அடிப்பேன். என்னங்க நல்லா அடிக்கிற பெரிய போல. ஆனால் நான் பயப்பட எங்கே இருக்காருன்னு தெரியல. ஓய் பார்க்குறாங்க உண்மையில அவங்க என்ன மாதிரி பேர் வைப்பீங்க இன்னும் அடி வாங்கிட்டு கடைசியில் அடிப்பாங்க பார்த்தீங்களா அப்போ ஒன்னாடி அதுக்கு அடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பேராக தரும் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பேராக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வச்சுட்டாரு நம்ம கவர் எடுத்துக்கணும். ஓடிடணும். சரியான ஷாட். அடுத்த நம்ம நம்ம தேய்ச்சிட்டோம் நம்ம தேய்ச்சிட்டோம். இங்கே போருங்க இது சாதாரண ஆளுங்க. இவன் 4 years ஓல்டுங்க. அப்புறம் 4 வருஷம் கழிச்சு விளாண்டுருக்கான் போல. இல்லை 4 வருஷம் கழிச்சு விளாட்ல 4 வருஷமாக விளாண்டுட்டு இருக்கான். நம்ம எலிமினேட்டர்